சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் அவங்க தமிழ் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் நல்லா இருக்கேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம மீல்ஸ் நிறையா கவர் பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஒரு ஸ்பாட் தான் நான் வந்திருக்கேன். எங்கேன்னு சொல்லணும்னா, காமாட்சி ஹாஸ்பிட்டல் லைன்லேயே வந்துட்டு ராஜபவன் சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அதான் கவர் பண்ண வந்திருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. லைக் வந்து பார்த்தீங்கன்னா மன்னர் விருந்து, கறி விருந்துன்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. மன்னர் விருந்து வந்து 4 பேர் சாப்பிட்லாமா, அதான் கறி விருந்து வந்து 2 பேர் சாப்பிட்லான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் நான் சோலா வந்ததுனால அவங்களோட மீல்ஸ்லாம் ட்ரை பண்ண போகிறேன். வாய்ஸ் அப்படி இப்படி தான் இருக்கும். திருப்பி உடம்புலாம் போயிடுச்சு, அதனால் நல்லா வீடியோவும் போடல. ஹெவி ஃபீவர், ரொம்ப டவுன் ஆகிட்டேன். ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன். ஏன்னு எனக்கே தெரியல. சப்போர்ட் பண்ண ஆள் இல்லையா என்னன்றதுனால தெரில எனக்கு. பட் ஓகே, ரெக்கவரி ஆயிடுவேன். இது எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே டாட்டா ஷோரூம் இருக்குது, ஆப்போசிட் தான் லொக்கேட் ஆகிருக்கு. அண்ட் தென் வந்து இங்கே ஒரு போர்டு இருக்குது. லைக் சோழிங்கநல்லூர் வந்து 9 கிலோமீட்டர், திருப்பூர் 30 கிலோமீட்டர், அப்புறம் எஸ்கோலத்தூர் 1 கிலோமீட்டர் சொல்லி போர்டு இருக்குது. அதுக்கு அப்படியே பக்கத்தில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. எக்ஸாக்ட் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷன் தரேன். சரி மக்களே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் தென் அவளை ஃபுட் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ மக்களே, நான் வந்துட்டு வேறு ஒரு பிளானில் வந்தேன். பட் உடம்பு சில காரணத்தினால வந்து நான் அவங்களுடைய நான்வெஜ் விருந்திலேயே போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன வந்திருக்குன்னா, இது வந்து நண்டு தொக்கு, அப்படியே தொக்கு மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்துட்டு அவங்களுடைய மீன் குழம்பு தூக்கு சட்டி அழகாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு இது வந்து அவங்களுடைய ப்ரான் தொக்குன்னு நினைக்கிறேன், அது ஒன்று. அப்புறமேட்டு வந்து சிக்கன் கிரேவி, அப்புறம் மட்டன் கிரேவி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு வுட் பாக்ஸ் ஒரு ஸ்டாண்ட் வச்சு கொடுத்துருக்காங்க. அப்புறம் மீல்ஸில் வந்து என்னென்ன வந்துடுதுன்னா, ஒரு பரோட்டா ஒன்று வருது சின்ன பீஸு, அப்புறம் ரசம், ஒரு தொட்டுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க, கூட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, அப்புறம் இன்னொரு தொட்டுக்க மோர், அப்பளம், அண்ட் தென் பாயாசம். என்னால் வந்து நிறையா சாப்பிட முடியாத காரணம் தான் இதுதான் வாங்கியிருக்கேன். அப்புறமேட்டு வந்து இது வந்து நாட்டு மேனி மட்டன் இது. ஸோ இது வந்து ஒரு போர்ஷன் தான் வாங்கியிருக்கேன். லைக் வந்து ஒரு ஆள் தான் சாப்பிட முடியும், அது மாதிரி நான் வாங்கியிருக்கேன். நீங்கள் 2 பேராக வரீங்க, ஃபேமிலியாக வரீங்கன்னா சாரி மக்களே, நீங்கள் 2 பேர் வரீங்கன்னா ஃபேமிலியாக வரீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் தென் இது ஏதோ ஒரு பேர் சிக்கன் சொன்னாங்க, ஒரே நிமிஷம் பேர் மட்டும் நான் பார்த்துக்கிறேன். வறுப்படி சிக்கனாமா இது. லைக் வந்து எப்படின்னா, இந்த குர்குரேலாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அது மாதிரி இருக்குது. இது வந்து சிக்கன். இது மேலே ஒரு மசாலா வேறு போட்டு கொடுத்துருக்காங்க. உள்ள உங்களுக்கு சிக்கனோட பீஸ் தெரியும், மேலே வந்து கிறிஸ்பினஸ் தெரியும். சாப்பிட நல்லாயிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நண்டுலேருந்து ஆரம்பிச்சிருவோம், அப்படியே ஒன்றா போகுமா. எனக்கு எப்பயுமே வந்து இந்த கிரேவி டைப்பில் சாப்பிட்ற விட வந்து இந்த தொக்கு டைப்பில் சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அது சாப்பிடவும் நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நண்டு அப்படியே கிரேவியை ஊற்றிருக்கேன், அதெல்லாம் வந்து பிசைஞ்சிருக்கேன். ரைஸ்மே வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா பாயில் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் ப்ரீமியம் ரைஸாக தான் கொடுத்துருக்காங்க. நல்லா சின்ன வெங்காயம், தக்காளி, பெப்பரு, சோம்பு எல்லாத்தையும் அரைச்சி போட்டு நல்லா காரமாக பண்ணியிருக்காங்க. நண்டோட ஃப்ளேவருமே நல்லா தெரியுது சாப்பிடும்போது. எனக்கு உடம்பு சரியில்லாதனால என்னால் ஃபீல் பண்ண முடியல, அதனால் எக்ஸ்ப்ரெஷன் பாடி வராது, தப்பாக நினச்சிக்காதீங்க. இதில் போய் எப்படி இந்த காஞ்ச மிளகா இருக்கும் இல்லையுமா, அதுவுமே அரைச்சி போட்டிருக்காங்க போல். சாப்பிட நல்லாயிருக்கு, நல்லா காரசாரமாக இருக்குது. இந்த புடிசலி இன்னோட போயிடும்னு நினைக்கிறேன். போச்சுன்னா சந்தோஷமாக இருக்கும். அதுலேயுமே பீஸ் எல்லாத்துலேயுமே வந்து பீஸ் வச்சுருக்காங்க. இப்படி ஒரு பீஸ்லாம் இருக்குது. என்னடா இவன் நண்டு குழம்பு அப்புறம் ஒரு சாப்பிட்றான்னு நீங்கள் நினைக்கலாம். எனக்கு வேறு வழி தெரியல மக்களே. இது மட்டும் இல்லாமல் இந்த பருப்பு வச்சுருக்காங்க. அது ஒன்று மட்டும் கிடையாது, நிறையா ஃப்ளேவர்ஸ் வச்சுருக்காங்க. வேணால் போட்டுக்கலாம். அதுமாதிரி ஒரு க்யூட்டான ஒரு குட்டி
பீங்கான் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம வீட்டில் அம்மாலாம் ஊறுகாய் ஜாடின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பீங்கான் வாங்கி வச்சுருப்பாங்க, ஊறுகாய் ஜாடி ஒன்று. அது மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த ரெஸ்டாரண்ட் வந்து பெய்ட் ப்ரொமோஷன்லாம் கிடையாது. நான் ஃபோனில் ஜஸ்ட் கேட்டேன் வந்து எடுத்துக்கலாமான்னு. வந்து கவர் பண்ணிடுவோம், நாங்கள் வந்து கவர் பண்ணுறேன். நண்டு கறி பிடிச்சிருக்கு, நண்டு கறி பயங்கரமாக இருக்குது. ஸோ மக்களே, அடுத்த வந்து அவங்களோட மீன் குழம்பு தான் வாங்கியிருக்கேன், அதை ஊற்றிருக்கேன். ஆக்சுவலி வந்து அவங்க ஊற்றும் போது வந்து அந்த மீனோட ஃப்ளேவர் வந்து நல்லா தெரியுது. கேட்கலாம், ஏன்டா அவ்வளோலாம் பக்கத்தில் தான் இருக்குது, நீ எடுத்து ஊற்றிக்கலாமேன்ட்டு. ஷார்ட் எடுக்கும்போது வந்து நம்ம நல்லா கரெக்டாக வரணும். அது கரெக்டாக வரணும் இல்லை கமெண்ட் பாக்ஸ் வந்து திட்டுறாங்க. அதே மாதிரி ஒரு 1 வீக் தான் வீடியோ போடல, உடம்பு சரியில்லைன்றதுனால. அவ்வளோ பேர் அன்ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டீங்க. மக்களே புரிஞ்சுக்கோங்க, சோலோவாக பண்ணிகிட்டு இருக்கேன். உடம்பு சரியில்லை, என்ன நான் தான் பார்த்துக்கணும், எங்கள் ஃபேமிலி உணவு நான் தான் பார்த்துக்கணும். ஸோ லிட்டரலி வந்துட்டு ரொம்ப கடினமான ஒரு விஷயம் எல்லாமே. நல்லா இந்த சின்ன வெங்காயம் தக்காளி வெங்காயத்தை நல்லா அரைச்சி பேஸ்ட் ஆக்கி ஒரு மீன் குழம்பு வச்சா அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. ஸ்மெல்லுமே பயங்கரமாக இருக்குது. மீன் குழம்புமே சாப்பிட சூப்பராக இருக்குது மக்களே. இன்னும் மீனோட ஃப்ளேவர் மட்டும் லைட்டாக வந்துருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். ஃப்ளேவர் தெரியுதா இல்லை வந்து என் மூக்கு அரைச்சிங்கன்னா எனக்கு தெரியுதான்னு தெரில, பட் நல்ல ஃப்ளேவராக இருந்துச்சுன்னா எனக்கு சூப்பராக இருந்திருக்கும். பட் சாப்பிட செம்மத்தியாக இருக்குது, அதான் சொல்ல முடியும் என்னால். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. வேறு மாதிரி மக்களே செம்ம காரம். அதனால் நான் வந்து அவங்களுடைய அந்த பாசிப்பருப்பு பாயசம் ட்ரை பண்ண போகிறேன். நல்லா திக்காக இருக்குது, தண்ணியாக இல்லாமல் திக்காக தேங்காயெலாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. வேறு மாதிரி இருக்குது வேறு மாதிரி இருக்குது. ஸோ மக்களே, அடுத்த வந்து நான் அவங்களோட சிக்கன் கிரேவிக்கு தான் போயிருக்கேன். அப்படியே ஸ்மெல்லு டெம்ட் ஆகுது எனக்கு. ஏன்னா கொஞ்சம் திக்காக கிரேவி டைப்பில் பண்ணியிருக்காங்க, ரொம்ப தொக்கு மாதிரி பண்ணாமல் ஒரு மாதிரி கிரேவி டைப்பில் கொடுத்துருக்காங்க. பா மக்களே செம்மையாக இருக்குது, பேச்சிங்கன்னு சொல்லுங்க, நிஜமாக செம்மையாக இருக்குது. உப்பு ஒரு பீச் கம்மியாக இருக்குது, பட் சாப்பிட்றதுக்கு பயங்கரமாக இருக்குது. ரொம்ப காரம்லாம் கிடையாது, ஒரு மைல்டான டேஸ்ட்டில், மைல்டான காரத்தில் வந்துட்டு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த ரெஸ்டாரண்ட்டோட பேரை பார்த்தீங்கன்னா மைண்டில் தோன்றது வந்து காஸ்ட்லியாக இருக்குமோ, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குமோன்னு தோணும். ஒரு உண்மையை சொல்லணும்னா, ஒரு ஃபேமிலியாக வந்தீங்கன்னா, ஒரு 4 பேர் வந்தீங்கன்னா, ஒரு பட்ஜெட்டில், ரொம்ப ஹெவி பட்ஜெட்னு சொல்ல முடியாது, ஒரு மீடியம் பட்ஜெட்டில் வந்து நல்லா சாப்பிட்டு போகலாம். ஏன்னா வந்து இங்கே ஒரு மெம்பர் சாப்பிட்றதுக்குமே வந்து மெனுஸ் வச்சுருக்காங்க, 2 மெம்பர் சாப்பிட்றது மெனுஸ் வச்சுருக்காங்க. இல்லை ஃபேமிலியாக வரீங்க, 4 பேர்லாம் வரீங்கன்னா சாப்பிட்ற மெனுஸ்லேயே நல்லாயிருக்கு. சிக்கன் கிரேவியில் வந்து சிக்கன் பீஸுமே இருக்குது. நிறைய இடத்துல வந்து வெறும் கிரேவி மட்டும் கொடுப்பாங்க, பட் இவங்க சிக்கன் பீஸுமே போட்டு கொடுத்துருக்காங்க. அது ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். அது எனக்கு தெரிஞ்ச சர்வீஸாக வந்து ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்திங்கன்னா ராஜபவன் மட்டும் தான் நினைக்கிறேன். அந்த ரெஸ்டாரண்ட் பெருசாக நான் அதை பார்த்தது கிடையாது. அதான் நீங்கள் ஃபேமிலியில் வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு. ஸோ மக்களை அடுத்த நம்ம வந்து அவங்களோட ப்ரான் தொக்கு தான் எடுத்திருக்கோம். எனக்கு வந்து இந்த கிரேவி டைப்பை விட இந்த தொக்கு டைப்பில் சாப்பிடும்போது ஒரு ஃபீல் இருக்குது பார்த்தீங்களா, அது வேறு மாதிரி இருக்கும். ஸோ மக்களே சாரி, உடம்பு சுத்தமாக முடியலனால, ஒரு 2 நாள் வந்துட்டு கண்டென்ட் போட்டே ஆகணும். அதனால் வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், தப்பாக நினச்சிக்காதீங்க யாரும், சும்மா வரான் வீடியோ போடுறான்ட்டு. இந்த ப்ரான் தொக்குமே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நல்லா மிளகு இதெல்லாம் அரைச்சி போட்டு பண்ணியிருப்பாங்க போல். ப்ரான் பீஸுமே இருக்குது இதில். அடா 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 அடா. என்னதான் வந்து கிரேவி சாப்பிட்டாலும் தொக்கு சாப்பிடும்போது வர ஒரு ஃபீல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து வேறு மாதிரி இருக்கும், பயங்கரமாக இருக்குது. நீங்கள் சிங்கிள் பர்சனாக வரீங்க, நல்லா சாப்பிட்ணுச்சுன்னா ஒரு நான்வெஜ் விருந்து வாங்கிக்கோங்க, கூட வந்து ஒரு சைட் டிஷ் ஒன்று வாங்கிக்கோங்க, அது பயங்கரமாக இருக்கும்.
ப்ரான் தொக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மக்களே. அடுத்து வந்து நம்ம அவங்களுடைய மட்டன் கிரேவி தான் ட்ரை பண்ண போகிறோம். இதுக்கு நல்லா எலும்புலாம் போட்டு நல்லா பண்ணியிருக்காங்கப்பா. நிறையா மட்டன் எலும்போடலாம் இருக்குது. இதை மட்டன் எலும்பு குழம்புன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி தான். பச்சை மிளகாலாம் அரைச்சி போட்டிருக்காங்க. மட்டன் குழம்பு வந்து நல்லெண்ணெய் ஃப்ளேவர் வந்து நல்லா தெரியுது. இதுலேயுமே வந்து இந்த வெங்காயம் எல்லாமே அரைச்சி போட்டு தான் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் திக்னஸ் வருன்றதுக்காக அரைச்சி போட்டு பண்ணியிருக்காங்க போல். இதுவுமே சாப்பிட செம்மையாக இருக்குது. கூடவே வந்து அவங்களோட நாட்டு மேனியா நாட்டு மணி இருங்க, வரேன் பேர் மறந்துடுச்சு, பார்த்துக்கிறேன். நட்டி மேனி NATTIMMANE நட்டி மேனி. இது வந்து ஒரு ஆள் சாப்பிட்றது. இதை நான் வாங்கியிருக்கேன். நல்ல ஒரு பெரிய பீஸாக கொடுத்துருக்காங்க. ஆனால் பீஸுமே நல்லா குக்காக இருக்குது. வச்சு ஒரு பைட் போயிடுவோமா? மட்டன் நல்லா சாஃப்டாக குக்காக இருக்குது. உங்களுக்கு தெரிதா தெரில, பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. வேறு மாதிரி மக்களே, வேறு மாதிரி வந்தீங்கன்னா அவங்களுடைய நாட்டி மேனியா சம்திங் அந்த ஒரு சைட் டிஷ் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ண மாட்டீங்க, அந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்கும். ஸோ மக்களே, ஃபைனலி நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் முடிக்க போகிறோம். சரி, ரசம் மட்டும் ஒரு டேஸ்ட் பார்த்தாலும் எப்படி இருக்குன்னு. அப்பா நல்லா புளிப்புங்க. ரொம்ப நாள் கழிச்சு புளிப்பாக சாப்பிட்றேன். ஏன்னா உடம்பு சரியில்லாது அப்புறமேட்டு வந்து சாப்பிடவே தோண மாட்டேங்குது, தண்ணி குடிக்க தோண மாட்டேங்குது. ஒரு மாதிரி வந்து ரொம்ப டவுனான மாதிரி தான் இருந்தேன். அது யாரும் எனக்கே தெரியல. தூக்கம் வரல ஒன்றே சொல்லலாம். உங்களால் எப்போ பார்த்தாலும் தூக்கம் வரும். 12 மணிக்கு மேலே தூக்கமே வருது. 5 மணிக்கெலாம் மூக்கு வந்துடுது. அப்படி தான் இருக்குது. ரசம் வேறு மாதிரி இருக்குது. ரசம் மட்டும் ஒரு கிளாஸை கொடுத்தாங்க, வாங்கி குடிச்சிடுவேன், அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ மக்களே சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபைனலாக அவங்களுடைய அந்த டைஜஷனுக்காக அந்த பான் ஷார்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. வெத்தலை பாக்கு இருக்கு இல்லையா, வெத்தலை இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு ட்ரிங்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. பயங்கரமாக இருக்குது. அந்த பாக்கோட ஃப்ளேவரு, வெத்தலையோட ஃப்ளேவர் எல்லாமே நல்லா தெரியுது. குடிக்கிறதுக்கு நல்லா இருக்குது. பட் ரொம்ப சில்லுன்னு இருக்குது. குடிச்சிட்டு திருப்பி சளி பிடிச்சா என்ன பண்ணுறது, பயமாக இருக்குது. வேறு மாதிரி இருங்க, வந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களும் ரொம்ப பிடிக்கும். ஐயோ மக்களே, இந்த இருமலும் சளியும் போட்டு நான் வாட்டி எடுக்குது. சத்தியமாக சாப்பிட்றதுக்குள்ள அத்தனை நேரம் இரும்பிட்டேன். சாப்பிட்ட வரைக்கும் சாப்பாடு எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நான் நான்வெஜ் மீல்ஸ் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். நிறைய மெனுஸ் வச்சுருக்காங்க. பட் அதில் வந்து அவங்க நான்வெஜ் விருந்து மீல்ஸ் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஆஹா, தெரியாதவன் தயிரை வேறு குடிச்சு விட்டேன். இருமல் மேலே இருமல் வந்துக்கிட்டே இருக்குது. நான் பண்ண பெரிய தப்பு தான், சில்லுன்னு எதுவும் குடிச்சிடக்கூடாது, குடிச்சு விட்டேன். நான்வெஜ் மீல்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. தொப்பு டைப்பில் உங்களுக்கு சாப்பிட பிடிக்குன்ற பஸ்ஸில் வந்து கண்டிப்பாக இந்த ஃபுட்டு வந்து உங்களுக்கு எல்லாமே பிடிக்கும். பேருக்கு ஏற்ற மாதிரியே வந்து ராஜபோகமாக தான் இருந்துச்சு சாப்பாடு எல்லாமே. நம்ம வந்து நிறையா ரெஸ்டாரண்ட்ஸ் கவர் பண்ணியிருப்போம் டிஃப்ரெண்ட் நேம்ஸில். அதில் இதுவும் ஒன்று ராஜபோகம். ஏன்னா பேரே பயங்கரமாக இருக்குது, மெனுஸும் பயங்கரமாக இருக்குது, ப்ரைஸ் பயங்கரமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஒரு பர்சன் சாப்பிட்னாலும் உங்கள் பட்ஜெட்குள்ளே சாப்பிட்லாம். அந்தளவுக்கு தான் மெனுஸ் எல்லாமே இருக்குது. எனக்கு பர்சன் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் ஃபைனலாக அந்த பான் ஷார்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுவுமே பயங்கரமாக இருந்துச்சு. நிறையா வச்சுருக்க ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க, அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுமாதிரி எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.